வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்கள் அன்பு ட்ரெய்னர் பாரதி குமார். இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாம் மெடிசின் பால் வைத்து சில பயிற்சிகளை செய்வதற்கு நம்ம செஞ்சு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் இதை தொடர்ந்து பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதை பயிற்சி செய்து பாருங்கள். வீட்டில் மெடிசின் பால் இது 3 kg தான். இதை மாதிரி நம்ம 1 kg 2 kg இது மாதிரி 5 kg ஸோ வேரியேஷனில் இருக்குது. இந்த பண்ணக்கூடிய பயிற்சியானது உங்களுடைய வேஸ்ட் லைன் கம்மி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கோர் எக்ஸசைஸ் தான் எல்லாமே. நீங்கள் இதை வார்ம் அப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இது உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகள் வயிற்று பகுதியில் இருக்கிறத கரைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. முதல்ல செஞ்ச அந்த வேரியேஷன், அப்புறம் காலை கீழே வச்சுட்டு செய்கிற செகண்ட் வேரியேஷன் டைப் 2 இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் செய்து வர, அதாவது ஒரு டிசிப்ளினாக ஒரு 20 days இல்லை 2 weeks இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வர உங்களுடைய வேஸ்ட் லைன் கம்மியாகும், கோர் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். அப்படின்றது இந்த பயிற்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு நியூ இயருக்கு தர கிஃப்டாக நான் நினச்சிக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் செய்யறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்மள்கிட்ட நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ இந்த பயிற்சி அடுத்து பாருங்கள், இது கோஆர்டினேஷனுக்காக ஒரு பயிற்சி. பாலை நம்ம த்ரோ பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணும் பொழுது நம்முடைய மூச்சு, நம்முடைய கண்கள், நம்முடைய கைகள் எல்லாம் ஒரே பாதையில் ஒரே கவனத்தை நோக்கி செலுத்தும் பொழுது அதனுடைய சக்தி மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆமாம், இதை செஞ்சு பார்க்குறோம். நம்ம வீட்டில் தனிமையான இடத்துல செய்யலாம், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் நம்மளுக்கு. அது மாதிரி கீழே உட்காந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் மேட்டு போடலை. ஸோ மேட்டு செஞ்சு போட்டு பார்த்திங்கன்னா க்ரிப்பு நம்மளுக்கு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இது க்ளூட்டுக்கு உண்டான பயிற்சி. நம்முடைய பட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அடிமுதுகு பகுதி, அதுக்கு உண்டான பயிற்சி. இந்த பயிற்சி நீங்கள் பெண்ட் பண்ணும்போது நார்மலாக புஷ் பண்ண ஹிப்பை பின்னாடி மேலே வரும்போது க்ளூட்டை டைட் பண்ணணும். பட் மசில் இருக்கு இல்லையா, அதை டைட் பண்ணணும். லோவர் பேக்கை டைட் பண்ணணும். பொறுமையாக ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். பெண்ட் பண்ணும்போது ப்ரீத் அவுட்டு, மேலே வரும்போது ப்ரீத் இன். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கேள்விகள் எழுப்பலாம். உங்களுக்கு வீடியோஸ் நிறைய நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 2026 எல்லாருக்கும் உடல் நலம் எல்லாம் சிறப்பாக அமையணுன்றது என்னுடைய வேண்டுகோள். பாருங்கள், இது ஆப்ஸு நம்ம கெட்டில் பெல் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு பயிற்சி தான். காலை கொஞ்சம் வைடாக வச்சுட்டு நீ பெண்ட் பண்ணி கையை எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதில் முக்கியமாக அப்பர் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கீழே போகிறோம், மேலே கொண்டு வரோம். இப்போ இதன் மூலமாக உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது. ஸோ எளிய பயிற்சி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு 10 டைம் நீங்கள் பண்ணணும். அப்பர் பாடி ட்விஸ்டிங் வித் வெயிட். நார்மலாக பண்ணுறோம், வெயிட் இல்லாமல் இப்போ வெயிட் வச்சு பண்ணுறோம். இப்போ என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னா, வெயிட்லாம் பண்ணும்போது லேஸாக இருக்கும், ரெப்படேஷன் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும். லைட் வெயிட் வச்சு பண்ணும்பொழுது அதோடைய எஃபெக்ட்டு கண்டிப்பாகவே நம்மளுக்கு தெரியுங்க. சரிங்களா? இது பாருங்கள், இது ஷோல்டர், ரிப் கேஜு, இதுக்கெல்லாம் ஒரு அருமையான பயிற்சி. எப்படி உடம்பு நீளுது பாருங்கள், நீண்டு அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிட்டு திரும்ப ரிலாக்ஸ் ஆகுது பாருங்கள். உங்களுக்காக முன்பக்கம் திரும்பி நம்ம செய்கிறோம். ஸ்ட்ரெச், எல்போ ஸ்ட்ரெச் பண்ணணும். மேலே கீழே கையை பத்திரமா கீழேயும் கவர் பண்ணி வச்சுக்கணும், கீழே விழாத அளவுக்கு. ஒரு 10 எல்லாரையுமே ஒரு 10 முறை ஃபஸ்ட்டு பிகினிங்கில் செஞ்சு பாருங்கள். இதோடு சேர்ந்து நீங்கள் செய்யலாம், பொறுமையாக செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். ஓகே, இது உட்கட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் கைகளை தூக்கி கிராஸ் செக்ஷனில் வச்சு அங்கேருந்து கொண்டு வந்து அதை அப்படியே இங்கே ஃபினிஷ் பண்ணணும். வெயிஸ்ட்டில் ஷோல்டருக்கு மேலே போயிட்டு வெயிஸ்ட்டு கொண்டு வரணும். இதில் ஃபஸ்ட்டு எம்டியாக பண்ணிவிட்டு வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு எம்டியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லைட் வெயிட் வச்சு செஞ்சு பார்க்கணும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஒரு 10 டைம்ஸ் எல்லாமே 10 தடவை பண்ணுங்கள். ஒரு கேப் விடுங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அப்பர் பாடியில் உள்ள கொழுப்புகள் குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. உணவு முறைகளை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். உணவு முறைகள் நிறைய இன்றைக்கி நம்மளுக்கு தகவல்கள் வருது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கன்சல்டன்ஸோடு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களோட ரொம்ப நிறைய பொறுமையாக உள்ளன்னு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியை வந்து நம்ம இந்த நியூ இயருக்கு நம்ம ஒரு கிஃப்டாக கொடுக்குறோம். இது வந்து நம்முடைய அப்பர் பாடியில் உள்ள ஆர்ம்ஸுக்காக பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இந்த பயிற்சிகளை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் நம்ம இந்த பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். இது பெனிஃபிட் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நினைத்து மனதார இதை கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் சிறப்பாக அமையட்டும். வாழ்க வளமுடன்.